அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ நாவல். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். அன்பின் வணக்கம். லியோ டால்ஸ்டாய் எழுதின போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ சுருக்க உரைக்கான நேரம். அதாவது பகுதி 3 புத்தகம் 3 சுருக்க உரையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரே விஜயலட்சுமி. முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னா, காரணங்கள் என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு லியோ டால்ஸ்டாய். என்ன காரணங்கள்? இப்போ நம்ம இதற்கு முன்னாடி என்னென்ன யுத்தங்கள் பார்த்துருக்கோன்றதை கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பாராடினோ யுத்தம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மாஸ்கோ எரிஞ்சது ஒரு பக்கம், பாராடினோ யுத்தம் ஒரு பக்கம், டாராடிவ்னோ யுத்தம் ஒரு பக்கம். ஸோ இங்கெல்லாம் நடந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்புறமா யார் பின்வாங்குறாங்க, யார் முன்னேறுறாங்க, யார் தோல்வி அடைஞ்சாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, உண்மையில் அது வெற்றி தோல்வி தானா, இதை பற்றின காரணங்களை எல்லாம் தொடர்ந்து இப்போ நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறார். அதன் பிறகு நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? நம்ம குட்டுஜோவுக்கு. குட்டுஜோவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவர் தான் தலைமை இராணுவ அதிகாரி இல்லைங்களா? அவருக்கு ஒரு கடிதம் வருது. இந்த மாதிரி நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா அவர் ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், நம்ம ஒன்று சேர்ந்துடலாம், நம்ம அது சரணடைதலை வேறு வேறு வகையாக அவர் சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு? வழக்கம் போல் இந்த கடிதத்துக்கு இல்லை, அதற்கு எந்த வகையிலையும் எங்கள் பிள்ளையோட படை தயாராக இல்லை அப்படின்னு குட்டுஜோவ் சொல்லிடுறார். பிறகு ஃப்ரெஞ்சு படை பற்றின ஒரு சின்ன தகவல் கிடைக்கிது. அவங்கள தாக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது, அவங்க இந்த இடத்துல தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா உடனே நிறைய பேருக்கு தகவல்லாம் அனுப்பி ஒரு பெரிய படையோடு அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இவர் டிசைட் பண்ணுறாரு குட்டுஜோவ். அதுக்காக பல மக்களெல்லாம் அனுப்புகிறாரு, தூதுவர்களை அனுப்புகிறாரு. ஆனால் அவருக்கு கீழே இருக்க யாரும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. குறிப்பிட்ட எர்முலோவெலாம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ யாருமே அதை பெருசாக எடுத்துக்காதனால மறுநாள் திட்டமிட்டபடி அந்த தாக்குதல் நடக்க முடியாமல் போகிறதுல குட்டுஜோவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் முராட் தனியாக இருக்கார். முராட்னா யாருன்னா நெப்போலியன் படைப்பிரிவை சேர்ந்த அதிகாரி. அவர் தனியாக இருக்கிறாரு. அவரை நம்ம கைது செய்யலான்னு ஒரு என்ன கிடைக்கும், ஒரு துப்பு மாதிரி ஒன்று கிடைக்கிது. அதையும் இவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுடைய, அதாவது ருஷ்ய படையினுடைய கிட்டத்தட்ட கையாளாகத்தனம் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி தான் டால்ஸ்டாய் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அவங்க எங்கெல்லாம் எப்படியெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, எப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அசால்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்கிறார். இன்னொரு பக்கம் அப்படியே நெப்போலியன் பக்கம் போனால், நெப்போலியன் மாஸ்கோ எரிஞ்சதுக்கு பிறகு மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறார். மனிதர்கள் மட்டும் இல்லை, அங்கே வேறு எதுவுமே கூட இல்லை. அதாவது சப்ளை இல்லை, உணவுப் பொருட்கள் இல்லை, எதுவுமே இல்லை, விவசாயிகள் இல்லை, கலைஞர்கள் இல்லை, யாருமே இல்லாத ஒரு சுடுகாடு தான் அது. மனிதர்கள் இருந்தால் தானே அது நாடாக முடியும். ஸோ எதுவுமே இல்லாமல் எல்லாமே எரிஞ்சு போன ஒரு இடத்துல இருக்கிறார். ஆனாலும் நம்மளுடைய ஆட்சியை இங்கே நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அதுக்கு தனியாக பிரகடனம்லாம் கொடுக்குறாரு. அந்த பிரகடனத்தை போஸ்டரில் ஒட்டி அறிவிப்புன்ற பேரில் பல இடத்துல அந்த மாதிரி ஓட்டுறாங்க. ஆனால் அதனால் அவருக்கு எந்த பலனுமே கிடைக்கல. எந்த ருஷ்ய மக்களுமே உள்ளே வர தயாராக இல்லை, உள்ளே இருக்க கொஞ்சம் பேரும் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அந்த மாதிரியாக தான் அங்கே நிலைமை இருக்குது. அவங்களால அந்த குளிரையோ அங்கே உணவு இல்லாமல் இருக்கிறதையோ நெப்போலியன் படைப்பிரிவாலையும் தாங்க முடியலை. அதனால் வேறு வழி இல்லாமல் படை கைதிகளோடு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படை ஃப்ரெஞ்சு படை நெப்போலியனோட படை கிளம்புது. அப்படி கிளம்புற இடத்துல மறுபடியும் பியரும் கராட்டியாவும் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்குள்ளே எவ்வளோ தூரம் இயல்பாக கராட்டியை வாழ்கிறார் அப்படிங்கிறதையும், பியரால் ஒரு கட்டத்திற்கு மேலே இந்த உலகத்தை வேறு வேறு வகையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினார். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். பிறகு நிறைய பணம் வந்தது. பணம் வந்த பிறகு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு ஒரு கல்ட் குரூப்பில் சேர்ந்தார். இப்படி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அவரால் அவர் வாழ்க்கையில் அவர் நினைக்கும் விஷயத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவ்வளவு எல்லாம் இருந்த பொழுதும் கண்டுபிடிக்க முடியாத அவரால் எதுவுமே இல்லாத இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏதோ புரிகிற மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்குது. தான் தோற்று போயிட்டோமா இல்லை வாழ்க்கையை கற்றுக்கிட்டோமா அப்படின்ற ஒரு குழப்பம். அவர் எப்பயுமே ஒரு குழப்பவாதி தான் ஆரம்பத்தில் இருந்தே. இப்போ அவரோட மனநில் எதுக்குள்ளேயுமே அவரால் ஒத்துக்கவும் முடியலை, ஒத்துக்காமல் இருக்கவும் முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, மறுதளிக்கவும் முடியவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதிரி அவரோட மனநிலை ரொம்ப மாறி போயிடுது. தனியாக உட்காந்து பயங்கரமாக சிரிக்கிற அளவுக்கு போயிடுறாரு. அது பைத்தியக்கார மனநிலையா, இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, பித்த மனநிலையா, இல்லை ஒரு ஞான மனநிலையா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறதுல இருந்து தான் இருக்குது.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் ராவ்னு ஒரு கேரக்டரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார். ஒரு இயந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சராய்னா பேண்ட்டு, ஸோ ஒரு கால் சராய் கை அப்படி சொல்கிறோம்ல, அது போய் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அது அந்த இயந்திரத்தோடு சுற்றிக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக. அப்போ அந்த இயந்திரம் இயங்குவதற்கு இயந்திரத்தை பற்றி தெரியாதவன் என்ன நினைப்பானா, அந்த சராய் தான் காரணம்னு நினைப்பான். ஆனால் உள்ளே ஒரு சின்ன ஒரு பல்சக்கரம் இருக்கும், அந்த பல்சக்கரம் தான் அதுக்கு காரணம். ஸோ புத்திசாலிகளுக்கு புரிகிற அளவுக்கு முட்டாள்களுக்கு புரிவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இந்த கதையில் வந்து டால்ஸ்டாய் பயன்படுத்தியிருந்தார். பிறகு வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக படைகள் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க, கிளம்புறாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த பகுதியில் வாழ முடியாமல் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அது இவங்களை பொறுத்த மட்டும் பின்வாங்கல் தான், ஏன்னா இவங்க பகுதியை விட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுடைய பின்வாங்கலை பற்றின தகவல் கிடைக்கும் பொழுது குட்டுஜோ ஒரு பெரும் நிம்மதி அடைகிறாரு. இப்போது நெப்போலியன் வந்து கோசாக்குகள்கிட்டே மாற்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு டால்ஸ்டாய் சொல்கிறார். அதாவது நெப்போலியன் பெரிய போனபார்ட், பெரிய ஒரு மகாராஜா, அவரை யாராலையுமே ஒரு அரசன், அவன் தான் தலைவன், அவனை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவான கதை. பட் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, கோசாக்குகள் கையிலே சிக்கிற அளவுக்கு அவங்களோட படை நிலைமை ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு டால்ஸ்டாய் சொல்கிறாரு. ஸோ இதன் பிறகாக நெப்போலியன் படை முழுமையாக அங்கேருந்து பின்வாங்குறாங்க. இதுக்கு காரணங்களாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். முக்கியமாக வந்து மாஸ்கோ எரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் மாஸ்கோவிலேருந்து நமக்கு மாஸ்கோ வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலமாகிவிட்டது. அங்கே மனிதர்களும் இல்லை, உணவும் இல்லை. அப்போ வெறும் படையை மட்டும் வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவார்? இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நெப்போலியனுக்கு பெரும் ஆசை உண்டு, இன்னும் 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 அப்படி போய்கிட்டே இருக்கணும், எல்லாம் உலகம் முழுசும் தன்னுடைய ஒரு குடையின் கீழ் வரணும்னு நினச்சார். ஸோ அதற்காக அவர் நிறைய வேலைகள் பார்த்தார். இங்கிருந்து நகர்வது சரியாக இருக்கும்னு அவர் திட்டமிட்டு நகர்ந்தாரா, இல்லை இங்கிருந்து வேறு வழி இல்லாமல் நகர்ந்தாரானா, டால்ஸ்டாயை பொறுத்த மட்டும் அவர் வேறு வழி இல்லாமல் நகர்ந்தார். அவர் தோற்று பின்வாங்கினார், அவர் ஓடிவிட்டார் அப்படின்றது டால்ஸ்டாய் வந்து இந்த புத்தகத்தில் அவருடைய விஷயமாக ஒரு ஒரு ருஷ்ய சிப்பாயாக அவருடைய கதையில் அவர் தெளிவாக முன்வைக்கிறார். இதுதான் இந்த பகுதி 3 புத்தகம் 3னுடைய சுருக்க உரை. மீண்டும் அடுத்த பகுதி, அதாவது அடுத்த புத்தகம் பகுதி 3 புத்தகம் 4 மீண்டும் சந்திப்போம். தேன்கூட்டிற்காக உங்களுக்கு இந்த சுருக்க உரையை சொன்னது ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.